மதுரை மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றிய நிர்வாகத்தில் தினசரி 1.20 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. மதுரை சாத்தமங்கலம் ஆவின் மூலம் நாள் ஒன்றுக்கு 1.93 லட்சம் லிட்டர் பால் பாக்கெட்டுகள் மதுரை நகர் மற்றும் புறநகரை சுற்றியுள்ள பொதுமக்களுக்கு ஆவின் பால் டெப்போக்கள் மூலமாக பால் பாக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. மதுரை மாவட்டம் கோப்பம்பட்டி பால் உற்பத்தி மையத்தில் இருந்து ஆவின் பால் பண்ணைக்கு கொண்டு செல்லப்படும் பால் கேன்களில் ஓட்டுநர் தண்ணீரை கலப்படம் செய்யும் சம்பவத்தை அந்த பகுதியில் இருந்த ஆவின் விரிவாக்க அலுவலர் கையும் களவுமாக பிடித்து சத்தம் போடும் வீடியோ வெளியாகி உள்ளது. என்ன பண்ற கீழே இவர் கோப்பம்பட்டி பிஎம்சியினுடைய டிரைவரு. பல நாளாக குவாலிட்டி இல்லை, பால் குறையுதுன்னு மக்கள் புகார் கொடுத்தின அடிப்படையில் இவர் இன்றைக்கி நாங்கள் செக் பண்ணோம். இந்த மணி நின்று பார்த்தா ஒரு சொசைட்டியில் வண்டியை நிப்பாட்டி இந்த கேனில் தண்ணியை ஃபுல்லாக பிடிச்சி அந்த கேனில் ஊற்றிக்கிட்டு இருக்காரு. டிரைவருக்கு என்ன மருந்து குடி சாவுன்னா சாவியா? பால் உற்பத்தியாளர் வாழ்க்கை அழிக்கணும். தண்ணி ஊத்துற தண்ணி ஊத்துற மக்கள் கொடுத்த பால தண்ணி ஊத்த உனக்கு உரிமை இருக்க? காலையில எந்திரிச்சு 4 மணிக்கு 5 மணிக்கு ஹோட்டல் கேட்டா வார்த்தையும் பால் சரியில்லைன்னு சொல்றீங்க. எங்களுக்கு தூக்கம் நாம செத்து இருக்கோம்டா. உன்னை விட மாட்டேன் இன்னைக்கு ஜெயில் லோக்கல் ஸ்டேஷன் போலீஸ் போன் பண்ணுனேன். இது தொடர்பாக ஆவின் விரிவாக்க அலுவலர் ஒருவர் ஆவின் பால் பண்ணையில் நடைபெறும் முறைகேடுகள் தொடர்பாக வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் ஆவின் வாகனங்கள் அதிக தூரத்திற்கு இயக்கப்பட்டு முறைகேடு நடைபெறுவதும், ஆவினில் இருந்து முகவர்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய பால் பாக்கெட்டுகளை திருடுவது, பால் டப்பாக்களை திருடுவது, உடைந்த பால் பாக்கெட்டுகளை திருப்பி தராதது என முறைகேடுகள் நடைபெற்றதை வீடியோ பதிவு செய்துள்ளார். அல்ல வரும் எனக்கு தெரியல, ஒன்று தொட்டா வரும் தெரியல. அடேங்கப்பா ராமசாமி கிளம்பிட்டேன் போங்க. மக்கள் சொத்து. அவருக்கு 2 பாயிண்ட் லீக் கொடுக்குறோம், அதையும் உங்களுக்கு கொடுக்கறது இல்லையா? இறக்குறனால ஒரு பாக்கெட் எடுத்துக்கிறாரு. இது பால் பாக்கெட் கொடுங்க. இதுக்கு நான் எங்க போறேன்? இதுக்கு பால் பாக்கெட் கொடுங்க. பால் பாக்கெட் கொடுக்கணும்ல, அப்புறம் காசு போடுறாங்க. எத்தனை பால் பாக்கெட்டுங்க, எத்தனை பால் பாக்கெட் நீங்க தர வேண்டியிருக்கு. எல்லாமே வீடியோ பண்ணி வச்சிருக்கேன். ஆவின் பால் பண்ணை லாரியிலிருந்து டீசல் திருடப்படுவதும், பாலில் தண்ணீர் கலப்படம் செய்வது தொடர்பான முழு வீடியோக்களையும் உரிய விளக்கத்தோடு பதிவிட்டுள்ளார். ஏன் இப்படி என்னது பெரிய வண்டி நிக்குது, இவ்வளவு வண்டி நிக்கும் போது டீசல் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? மேலும் இது போன்ற முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்ததால் தன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு தற்போது தனக்கான ஊதியமும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனக்கு சம்பளத்தை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நான் நிறுவனத்துக்கு முழுக்க நேர்மையாக இருந்து எந்த தவறும் பண்ணாமல் பால் உற்பத்தியாளர்களாக இருக்கட்டும், பால் முகவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்கும் நல்லது செய்கின்ற எண்ணத்தில் நான் வேலை பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி என்னுடைய சம்பளத்தை போன மாதம் சம்பளத்தை நிப்பாட்டாங்க, இந்த மாதம் சம்பளத்தை நிப்பாட்டிட்டாங்க. நான் இங்கே வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி நான் டிப்போ வச்சுருந்தேன். வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் அதை எழுதி கொடுத்துட்டேன், இந்த டிப்போ என் பேரில் இருக்க வேணான்னு. நீ எதுக்கு அந்த எழுதி கொடுத்த காலத்துக்குள்ளே நீ எதுக்கு அதை வச்சுன்னு சொல்லி அதுக்கு ஒரு 7 போட்டு அனுப்பிட்டுருக்காங்க. இது போன்ற புகார்கள் தொடர்பாக பல முறை உயர் அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காமல் பணத்தை பெற்றுக்கொண்டு தவறு செய்பவர்களுக்கு உடந்தையாக இருப்பதாகவும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இதுபோன்ற முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்த தன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அந்த வீடியோவில் தெரிவித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ராஜ்குமார்.